இந்த உலகத்துல ஒரு நாளைக்கு 50 லட்சம் மரங்கள் நடப்படுது. ஆனா அதே ஒரு நாள்ல 4 கோடி மரங்கள் வெட்டப்படுது. வீடு கட்டுறங்கிற பேர்ல மக்கள் தான் மரத்தை வெட்டுறாங்கன்னு பார்த்தா ரோடு போடுறங்கிற பேர்ல அரசாங்கமே மரத்தை வெட்டுது. இதே மண்ணுல குறிப்பா தமிழ்நாட்டுல ஒரு டைம்ல எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இருந்தாங்க தெரியுமா? சோழர் வம்சத்தை சார்ந்த மன்னர் ஒருத்தர் ஒரு முறை தேர்ல போயிட்டு இருக்கும் பொழுது காட்டுக்குள்ள நுழையும் பொழுது தேரை நிப்பாட்டி இருப்பா. தேர் வர்றதை அறிவிக்கிறதுக்காக இந்த மணிகள் தொங்க விடப்பட்டிருக்கு. அதுல சத்தம் வராத மாதிரி அதோட நாவ அடக்கிருப்பான்னு சொல்றாரு அந்த மன்னர். உடனே கீழே இருக்கிற களிமண் எடுத்து உருட்டி உருட்டி சத்தம் வராத மாதிரி எல்லா மணிகளுக்குள்ளும் அடைச்சி விடுறாரு அந்த தேர் ஓட்டுபவர். எதற்காக இப்படி செய்யறீங்க அரசேன்னு கேட்டதற்கு, இல்லப்பா காடுகள்ல மலர்ந்து இருக்கிற மலர்கள்ல இந்த தேனீக்கள் சிட்டுக்கெல்லாம் உட்கார்ந்து தேன் குடிச்சிட்டு இருக்கும். தேர் வர்ற மணி சத்தத்துல அதெல்லாம் பயந்து ஓடி போயிருப்பா. அவங்களோட இடத்துக்கு போய் அவங்கள துன்புறுத்த கூடாது தானே. நம் சந்ததிகளுக்கு நம்ம பாதுகாத்த எதிர்காலத்துல கொடுக்கக்கூடிய ஒரே சொத்து இந்த இயற்கை தானே அப்படின்னு இதே மண்ணுல அநியாயத்துக்கு நேர்மையா ஆட்சி செஞ்சுட்டு போனவர் தான் மனுநீதி சோழன்.